இந்துன்னா பகவத்கீதை, கிறிஸ்டின்னா பைபிள், முஸ்லிம்னா குரான், இன்னும் எல்லா மதத்திலையும் புனிதமான நூல்கள் இருக்கு. அந்த நூல்களை ஒழுங்கா படிக்கிறோமா, இல்ல படிச்சாலும் அதபடிதான் நடக்கிறோமா, அதை நம்ம ஒருக்கா நம்ம மனசாட்சியில நம்ம கேட்டோம்னா தெரியும். காரி துப்பும் நம்மள. ஏன்னா யாரும் அந்த மனசாட்சிப்படி அந்த கொள்கையின்படி நடக்கிறது இல்லை. ஆனா நான் இந்து, நான் கிறிஸ்டின், நான் முஸ்லீம் அப்படின்னு பெருமையா என்னமோ பெரிய மதத்துல பற்று இருக்கிற மாதிரி நம்ம பேசிக்கிடுவோம். ஆனா ஒன்னும் இல்லை. அப்படி இல்லாதனால தானே இன்னைக்கு இவ்வளவு பெரிய சீர்கேடுகளும் நரக துயரங்களும் இன்னைக்கு நம்மளை சுற்றி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ எல்லா மதத்திலையும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கொள்கையை மட்டும் நம்ம பின்பற்றினாலே போதும். அதாவது எல்லா மதத்திலையும் சொல்றது என்ன, பிற உயிர்களுக்கு யாருக்கும் தீங்கில்லாம வாழு. அதாவது பிற உயிர்களுடைய மன உணர்வுகளை பாதிக்காத, புண்படுத்தாத, அது மாதிரி உடலை கஷ்டப்படுத்தாத, உயிரையும் கஷ்டப்படுத்தாத, இதத்தான் சொல்றாங்க. பூமி கொஞ்சம் குலுங்கினாலே நின்று போகும் ஆட்டமே, ஆடாத ஆட்டமெல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ள போன கதை உனக்கு தெரியும்.